சுந்தரம் ஃபோன் பண்ணுறாரு. பெரியசாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எதுக்காக நீ வந்துட்டு பொன்னியோட வாய்ஸை இங்கே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன் சார் கேட்குறீங்க, இங்கே டயானான்னு ஒருத்தவங்க இருந்தாங்களா? ஆமாம், என்ன ஆச்சு? அவங்க இப்போ மாசமாக இருக்காங்க. அது எப்படி? அவங்க வீட்டுக்காரர் தான் ஊருக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், நான் தான் அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. இல்லை நீங்களும் அப்படி தானே சார்? ஏய் என்ன எதுக்காக அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீங்களும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பணிவாக பேசுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் டயானா வீட்டுக்கு போனதெல்லாம் நான் வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுவேன். ஒழுங்காக அந்த வாய்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சக்தி சொன்னார். அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பெரியசாமி சொல்கிறாரு. ஓ அதானா, இந்நேரம் இங்கே எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பெரியசாமி கேட்குறாரு. கரெக்டு தான். சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஃபோனை கட் பண்ணுறாரு. உள்ள வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே பவானி கேட்குறாங்க, எதுக்காக இவர் இப்படிலாம் பொய் சொன்னார், எதுக்காக இந்த வாய்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி வராரு. அப்படியே ஜெயா ஓரமாக போகிறாங்க. அம்மா நில்லுங்கம்மா, என்கிட்ட பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சக்தி கேட்குறாரு. நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. நீ என்ன பண்ணலை சொல்லு, எனக்கு பிடிக்காத விஷயத்தை எல்லாமே நீ பண்ணுற, என் மேலே உனக்கு ஒரு துளி பாசம் கூட இல்லைல்ல, அம்மாவுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதுவுமே தெரியலல்ல, என்னை நீ சுத்தமாக மனசில் நினைக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக அழறாங்க. அம்மா எதுக்குமா அழற அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. இல்லைம்மா, ஆல்பத்தில் பாட வச்சா நல்லா இருக்கும் தான் நினச்சி நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சக்தி, உனக்கு தோணுனதை நீ செய்கிற, ஆனால் எனக்கு அது விஷயம் பிடிக்கணும்ல, எனக்கு பிடிக்காத விஷயத்த நீ எதுக்காக கட்டாயப்படுத்தி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. அம்மா அழாதம்மா, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இது எல்லாமே பொன்னி பார்த்துட்ருக்காங்க. உஷாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு சண்முகம் போகிறாரு. போனவொடனே வாங்க மாப்பிள்ள வாங்க, உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உள்ளே குளிச்சிட்ருக்கா, இருங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உஷா வராங்க. வந்தவொடனே எப்படி இருக்க உஷா, நல்லா இருக்கியா? ஆமாம், அந்த பொண்ணு ஏதோ கோயிலெல்லாம் பாடிட்டு இருந்தது தெரியும், இப்போ ஏதோ ரெக்கார்டிங்கெல்லாம் பாட போயிட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. அப்போ உனக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னது? ஓ இந்த மூர்த்தி இவங்கெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் கேட்குறாரு. ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க. உங்களுக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு, அதை பற்றிலாம் நீ எதுவுமே பேச வேணாம் சரியா? இப்போ என்ன செக்கப்புக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கிளம்பிட்டேங்க, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. சரி அத்தை, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடும், டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. சக்தி கிட்ட பொன்னி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்போவுமே உங்கள் 2 பேருக்குள்ள பாசம் குறையவே கூடாது, அதுக்கு நான் காரணமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இங்கே பாரு பொன்னி, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் அம்மா அது எல்லாமே தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. அம்மாவுக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல, அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதுதான் சக்தி நானும் சொல்கிறேன், அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம அதை விட்டெல்லாம் கட்டாயப்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க என்னை பாட சொல்லுவாங்க, அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன், அன்றைக்கி நான் கண்டிப்பாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஆல்பம் வருது. வந்தவொடனே கேட்குறாங்க, ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே போட்டு அந்த பாட்டை கேட்குறாங்க. என்ன இப்படி பாடியிருக்கா, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, ஆனால் இந்நேரம் பொன்னி மட்டும் பாடினா அந்த பாட்டு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. ஆமாம் கண்டிப்பாக பாடியிருந்தா நல்லா தான் இருந்தோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சக்தி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லை, பொன்னியை பற்றி அம்மா மனசில் கொஞ்சம் நல்ல எண்ணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பொன்னியும் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பயங்கரமாக யோசிக்கிறாங்க பொன்னி.